ஹாய் காய்ஸ், ஏத்தவன்ஸின் இனிய பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், சல்லிக்கட்டுக்கு கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணலாமாப்பான்னு. உடனே ஓகேன்ட்டாங்க. அப்புறம் அது மஞ்சூரட்டு கமெண்ட்ரி தான், ஆனால் கமெண்ட்ரி மட்டும்தான் இருக்கும், மஞ்சூரட்டு இருக்காது. ஏன்னா மஞ்சூரட்டுக்காண்டி நான் ஒரு மாடு ஒன்று வரைஞ்சேன், அதை பார்க்குறதுக்கு கழுத புள்ளிக்கு கொம்பு வச்ச மாதிரியே இருக்குன்ட்டாங்க. அதனால் இப்போதைக்கு கமெண்ட்ரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் என் கூட உட்காந்துருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மை கோ கமெண்டேட்டர், பிலவுட் டேடி, எக்ஸ் ரவுடி, மேஸ்டார் மூத்துக்கர்பான். ஆலன் செல்லக்குட்டி, இது அப்பா. வெறும் அப்பான்னு சொன்னா பட்டு போகுது, எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற? அட வச்சுக்கப்பா, உனக்கு இல்லாத பில்டப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஓ பக்கத்தில் இருக்காரு லெஜண்ட், அவரை ஃபஸ்ட்டு சொல்லுப்பா. சொல்லாமல் இருப்பம்மா, இப்போ சொல்கிறேன் பாரு. என் பக்கத்தில் இருக்கிறவர் வேறு யாரும் இல்லை, மாண்புமிகு இந்திய பிரதமர். டேய் என்னடா? அட இருப்பா, சொல்லி முடிக்கிறேன். இந்திய பிரதமர் அவர்களை கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் கூப்பிடலை. ஸோ இருக்கவே இருக்க நம்ம அன்பு மாமா, ஹாலிவுட்லாம் ஒரு கலக்கிட்டு வந்த மாடுபிடி வீரர், மக்கள் செல்வம் தானோஸ் அவர்கள் உங்களுக்கு இந்த அநியாயம் பண்ணுறிய. நான் என்னைக்கிலே மாடு பிடிச்சேன். அட நடிக்காதீங்க மாமா, ஒரு நாள் நீங்கள் மாடு பிடிச்ச மாதிரி போட்டாவே நான் பார்த்தேன். ஏலே அது மாடு குழி ஆட்டுறதுக்காண்டி கூட்டு போனதுலே, அதுவும் மாடு பிடி வீரன்னு ஒன்னா. அதானே பார்த்தேன். இந்த ஆளு கடத்துக்கெல்லாம் பாடை பிடிச்சா ஆட்டுக்குட்டி பாரில் இருக்கு. ஏலே முத்துக்கருப்பா, என்னலே பாடி சேம் பண்றியா? சொட்டை தெரிச்சிரும். எது சொட்டையா? சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. சரி அது கிடக்கட்டும், சல்லிக்கட்ட ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம்டே. ஆனால் ஏதோ உறுதிமொழியெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம கேட்டோன்ஸில் கிடையாது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் மாடு அவுத்துடுனே. எப்பா இது கோயில் மாடு, யாரும் பிடிக்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்படிதான்டா. 63 பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்டா வாழை பிடிக்கிறா? நான் அரிக்கி பிடுவேன். எப்பா கத்தி தொண்டையை வலிக்குதுப்பா, யாராவது கலர் கொண்டு வாங்கப்பா. எது கலரா? டேய், ஒரு பாட்டுக்கு தானே கமெண்ட்ரி கொடுத்த? ஆடா சும்மா இருப்பா, தொண்டை வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். பாரதேசிடாய், கலர் வாங்கி குடிக்கிறதுக்காகவே கமெண்ட்ரிக்கு வந்துருக்கோல இருக்கு. அப்புறம் அடுத்ததாக வரப்போகிற மாடு, இதுவும் கோயில் மாடு தான். இதை யாரும் பிடிச்சிப்படாதீங்க. 63 நோட்டிக்கு பிடிவேன், தள்ளிப்படா. பாடு போயிடுச்சுடா. போயிடுச்சா? ஏலே ஏம்ல சிரிக்கிற? அது கோயில் மாடு கிடையாது, எங்கோட்டு மாடு. இப்போ பிரைஸ் எங்களுக்கு தான். எப்படி? ஏலே திருட்டு முதியல, என்னல இது? மக்களை ஏமாத்தியா ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல இதுல என்ன கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? நீங்களாம் நாசமா தானே போவீங்க. ஆளவனுங்களே, நான் கிளம்புதேன். மாமா கோச்சுக்காதீங்க மாமா, சும்மா பிராங்க் பண்ணா, இதுக்கே கோச்சுக்கிட்டா அப்படியே. ஏலே என்னலே பிராங்கு? யோ பச்சா, அது கோயில் பாடுதாயா, எங்க வீட்டுல பாடே கிடையாது, தாத்த எருபாடை தவிர. ஓ, என்னைய பிராங்க் பண்ணிடலாலே. யாருல இவங்க? சரி, அடுத்த மாடா அவுத்து விடுங்க. சூரக்கோட்டை தலைவர் அண்ணாத்தி என்கிற காளையன் மாடு. மாட்டுக்கு பிரைஸ் பார்த்துங்கப்பா, ஒரு தங்க காசு. முடிஞ்சா பிடிச்சிக்க. என்னடா பிடிச்சி விட்டாங்க? பாடு பிடிபாடு வாயா வந்து பிரைஸ் வைக்கையா. அடுத்து தேனி மாவட்டம் கொடுவலார்பட்டி கிராமம், தூக்குத்துறையோட மாடு. நிப்பாட்டு. என்ன சண்டா? எனக்கு அது மாட்டுக்கு பிரைஸ் தங்க காசு, நீங்க இப்ப சாதா காசு கொடுக்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, காளையனோட தங்கச்சி பேர் வந்து தங்க மீனாட்சி. அந்த பிள்ளை கையால் கொடுத்த காசுங்கிறதுனால தங்க காசு, அவ்வளோதான். தாத்தா பொங்கல் வாழ்த்துக்கள். யோ என்ன அது பகல் கொள்ளையா இருக்குது? தூக்குத்துறையோட மாடு, ஒரு சைக்கிள். முடிஞ்சா தொட்டுப்பார். அப்படிதான் இப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி. மாடு வெற்றி பெற்றது. ஏல என்னலே சொல்லுது? அந்த பையன் நல்லா தானே பிடிச்சாப்ல. ஆனா எங்க பிடிச்சாரு? அதான் விட்டுட்டாரு. ஏன் மாடு 3 சுத்து இருந்துச்சு. 3 சுத்தா? அதெல்லாம் இங்க பத்தாது, 30 சுத்து சுத்தணும். எது 30 சுத்தா? ஆட உங்களோட நாசமா போவ. என்னலே இது? ஆட நம்ம ரூல்ஸே வேற மாமா. 30 சுத்துக்கு தான் பிரைஸ், 3 சுத்துக்கு வெறும் பொங்கல் வாழ்த்து மட்டுமே. ஆனாலும் இம்புட்டு மண்டக்கணம் பிடிச்சி அலையாதீங்களே. அடுத்து மதுரை தளபதி வெற்றிமாறனோட பாடு. பரிசு பொருள், அவர் யூஸ் பண்ண பழைய புல்லட்டு, ஆலப்புறம் தமிழம் பாட்டில் மிச்சப்பட்ட கலர் கொல்லப்படி. எது லே? என்னலே பிரைஸ் இதெல்லாம்? அட இதான் மாமா பிரைஸ், கொஞ்சம் சும்மா இருங்க. தொட்டுப்பார், முடிஞ்சா தொட்டுப்பார். அடேங்கப்பா, மாடு எப்படி விளையாடு பாரியா. இந்த 63 நீ எல்லாம் ஒரு அளவுக்கு லாய்க்கல, ஓடி போயிரு. அடேங்கப்பா, அருமையான பாடுப்பா, பாடு வெற்றி பெற்றது. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சொக்கம்பட்டி கிராமம், வேல்பாண்டியனோட மாடு. பரிசு 2 அருவா, ஒரு கட்டு கரும்பு, கடிக்காத 2 எறும்பு.
எது எறும்பா அது எதுக்குலே? இங்கே எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா, அதுக்காண்டியா இருக்குமா? இந்தா பாடி வெற்றி பெற்றது. ஏப்பா என்னப்பா வெற்றிய? எந்த பாடியே பிடிக்க மாட்டேங்கிறியா? எல்லாம் அந்த 63 கம்நாட்டினேன். இந்தாடா கோயில் மாடு மட்டும் போய் பிடிச்சில்ல, இதை பிடிக்க வேண்டியதாடா. இல்லே திட்டாதுலே. ஆமா யாரில் இந்த பையன்? எவனுக்குள்ள நிற்கிறேன்? நானும் ரொம்ப நேரமாக தேடுதேன், ஆளே காணோம். அவனுக்குலாம் நிற்கிறேன். அடுத்த மாடு. அடுத்து பி ராமானுஜம் அவர்களோட பாடு. யோ என்ன அது எருமாடை ஒட்டி வச்சிருக்க? யோ அதெல்லாம் இவரு இல்லையா? போயாக்கிட்டு ஏல ராமானுஜம் என்னலே இது? இந்த பையன் கூட ஒரே சிரிப்பு தான் போ. அடுத்து பழனி டிஎஸ்பி ஆறுசாமியோட மாடு. பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மிளகாப்பொடி, ஒரு டிஃபன் பாக்ஸு. முடிஞ்சா தொட்டுப்பார். யோ தொட்டு பாடுறா தொட்டு பட்டு வாப்பியா? இதுக்கெல்லாம் பிரைஸ் கிடையாது. உனக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து பட்டுதே. அதே 63 உனக்கும் பொங்கல் வாழ்த்து மட்டும்தான்டா. பவுந்து விடுவேன். ஐயய்ய யாராவே 63? ரொம்ப நேரமா நீடு கத்திக்கிட்டே இருக்க, நாடு பார்த்துக்கிட்டே இருக்க. எப்படி காடை? அதோ அந்த காவல்துறை பேரிகார்டு கிட்ட நிற்கிறானே அவன். யாரு தடியாக்கி ஒரு தெரிக்கிறாளே அவளா? அவன் அந்த 63 பரதேசி தான். ஆனா கூப்பிட்ட கபிலாட்டி அவன் பாடுபடி வீரரே கிடையாதுடா. பின்ன அவன் குளிப்பி ஏசி விற்க வந்து வடக்கேட்டா. ஐயோ என்னப்பா சொல்ற? ஆனா ரெண்டும் ஒரே கலர் மாதிரி இருக்கு. அடவோ புலி வெடிக்க, அது வேற கலர் இது வேற கலர். நீ அடுத்த பாட விடு. அடுத்து தெக்கூர் சிவசாமியோட மாடப்பா. பரிசு பொருள் ஒரு மஞ்சள் பைய, 2 மரண உருண்டை. மாட்டை பிடிச்சிக்கோ, மரண உருண்டையை வாங்கிக்க. ஏப்பா பாடெல்லாம் சுத்து பாடா இருக்க இருக்கு. அப்படியா 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 பிடிச்சா அடேங்கப்பா, சரியான புடியாப்பா. மாடு புடி மாடு. வாயா அந்த பிரைஸ் வாங்கிக்க. 7ஆம் நம்பர் டிஷர்ட்டு. இந்த 2 மரண உருண்டை. பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன வெடிக்குது? ஏலே அவன் செத்துட்டாம்ல. ஐயோ சும்மா தான் கத்துக்கி போட்டேன். ஏலே மரண ஒன்றைய போட்டு கொண்டுட்டீங்களே அப்பனுமானு. ஐயோ கிடையாது இவன். போலீஸ் இங்க வாங்க, இவங்கள பிடிங்க. ஐயோ நான் இல்லைங்க.